ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இதான் நம்ம சேனல் நேம், த சீசா ட்ரேடர். சேனலில் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் தான், டெலிகிராம் சேனலில் தான் பெரும்பாலான அப்டேட்ஸ் கொடுப்போம். ஏன்னா யூடியூப்பில் நம்ம போஸ்ட் மார்க்கெட் அப்புறம் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் மட்டும் பண்ணுவோம். பட் ரியல் டைம் அப்டேட் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்போம். அண்ட் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, டெலிகிராமில் நம்ம எதுவும் டிப்ஸ், அதாவது நம்ம ஓப்பனாக இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டோம். நாளைக்கு என்ன நடக்க போகுது, இல்லைனா இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்ற சினாரியாவே நான் முன்னாடி வீடியோவில் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிடுவேன். அதை பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் எடுக்கணும், சரிங்களா? இது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையும் ட்ரேடர் ஆக்கிறதுக்காக பண்ணுறது தான், சரிங்களா? ஸோ இதில் ரியல் டைம் டிப்ஸ் கிடைக்காது, பட் ரியல் டைம் டேட்டா உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதை வச்சு நீங்களே இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது சென்செக்ஸுக்கான பாயிண்ட்டு, நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு. 82,200 கால் ஆப்ஷன், 83,200 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம்னா, தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே விழும்போது இந்த சைடில் ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகும், இந்த சைடு செகண்ட் பாயிண்ட் மேலே இருந்தால் இந்த ரைட் சைடில் செகண்ட் பாயிண்ட் கீழே இருக்கும். ஸோ இது ஒரு சீசா மாதிரி ஆக்ட் ஆகும். அதனால தான் சேனல் நேமும் சீசா ட்ரேடர் அப்படின்னு வச்சுருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்ச லாஜிக்கான விஷயம்தான். இது நிஃப்டியோட பாயிண்ட்டு. கால் ஆப்ஷன் மேலே போச்சுன்னா புட் ஆப்ஷன் கீழே போகும். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். இப்போ செகண்ட் பாயிண்ட்லேருந்து இப்போ இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் கால் சைடு இங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் இது அப்படியே டவுன் ஆச்சுன்னா இந்த சைடு புட் ஆப்ஷனில் மார்க்கெட் அப் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் இந்த செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட். இங்கே செகண்ட் பாயிண்ட்லேருந்து கீழே விழும்போது கரெக்டாக இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகும், அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். அதான் இதோட ஆப்ஷன் ப்ரீமியமோட நல்ல ஒரு பேசிக்கே தான். ஸோ மார்க்கெட் வாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. பட் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். தென் ஆப்ஷன் செயின் டேட்டா கால் சைடில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பழைய இந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட் அனலிஸில் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் எல்லாமே எக்குத்தப்பாக இருக்குது. அதாவது இன்றைக்கி இந்த திங்கள் செவ்வாய் ஆப்ஷன் செல்லருக்கான நாட்கள். ஸோ தயவு செஞ்சு யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க, காசியஸாக இருங்கன்னு சொல்லியிருந்தேன், சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இஸ் நாட் சேஞ்ச், ஆப்ஷன் சைடு டேட்டா இஸ் ஃபேவர் டு கால் சைடு. அதாவது மார்க்கெட் கால் சைடு செயின் டேட்டா கால் சைடு தான் காட்டுது. பட் மார்க்கெட் எந்த சைடு வேணாலும் போகலாம். ஸோ இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னா, சார்ட் மார்னிங் புட் சைடில், ஏன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுல்ல, கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் புட் சைடில் இருந்தது. பட் செயின் டேட்டா பாருங்கள், ஆப்ஷன் செயின் டேட்டா கால் சைடில் இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அவுட் ஆஃப் த ரேஞ்ச் ஆகிடுச்சு. என்னென்னா, இந்த நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த 3 லைனுக்கு வெளியே வந்துடுச்சு. அதாவது நிஃப்டி இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழேயும், இந்த சைட் புட் சைடில் தேர்ட் பாயிண்ட்டுக்கு மேலேயும் போயிடுச்சு. பட் சென்செக்ஸ் அப்படி ஆகலை. சென்செக்ஸ் வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது, சரிங்களா? ஸோ பட் இருந்தாலும் நிஃப்டி அவுட் ஆஃப் த ரேஞ்ச் போனனால நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணோம். 25,100 கால் ஆப்ஷன், 25,300 புட் ஆப்ஷன் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், 9:38க்கே இங்கே மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டு தான் அப்படின்னு சொல்லியாச்சு. காரணம் என்னென்னா, ஆப்ஷன் செயின் அனலிஸ் நமக்கு முன்கூட்டியே சொல்லிடுச்சு. அது வெள்ளிக்கிழமையும் சொல்லிடுச்சு, இன்றைக்கி மார்னிங் அதான் சொல்லிச்சு. அதனால் இன்றைக்கி நோ ட்ரேட். இப்போ பாருங்கள், நம்ம இது சார்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பழைய சார்ட்டில் சென்செக்ஸில் சேஞ்ச் ஆகலை. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், மார்க்கெட் இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கும்போது புட் சைடில் தேர்ட் பாயிண்டில் இருக்குது. அதாவது கால் சைடில் ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகுது, புட் சைடில் மேலே தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே வருது, சரிங்களா? இது சார்ட் சேஞ்ச் பண்ணாது. இங்கே சார்ட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள், கால் சைட்லேருந்து கீழே விழுகுது, தென் புட் சைட்லேருந்து இங்கே மேலே போகுது. பட் நல்லா கவனிக்கணும், இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து இங்கே க்ளோஸ் வச்சு மேலே போகுது கால் சைடில். புட் சைடில் பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே விழுகுது, கால் சைடு மேலே போகுது, சரிங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம். பட் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டு தான். நான் ட்ரேடு எடுக்க சொல்லலை யாருக்குமே, சரிங்களா? அப்படியே எடுத்தாலும் வெளியே வந்துடுங்க, ரேஞ்ச் பவுண்டு தான் அப்படின்னு பாருங்கள். திரும்ப நான் 9:38க்கே சொல்லிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட் ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்ட் வரைக்கும் தான் இருந்திருக்கு, 1 மணி வரைக்கும், சரிங்களா? நம்ம ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ நிஃப்டிக்கும் பாருங்கள், இது நிஃப்டி ஆஸ் பர் ஓல்ட் சார்ட் படி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துருச்சு, இங்கே தேர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதாவது நம்ம பை பண்ணுறதுக்கு எந்த டேட்டாவும் இருக்காது. ஸோ சார்ட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 25,100 கால் ஆப்ஷன், 25,300 புட் ஆப்ஷன் போட்டதுக்கப்புறம் இங்கே செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழேயும், புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலேயும், அதாவது நிஃப்டியும் சென்செக்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ சென்செக்ஸ் கால் சைட் மேலே போகிற மாதிரி காட்டுச்சு, ஆனால் நிஃப்டியில் புட் சைட் மேலே போகிற மாதிரி காட்டுது இல்லையா? ஸோ அதனாலேயே நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஆஸ் யூஸ்வலாக இன்றைக்கி ட்ரேடே எடுக்கலை. ஸோ அப்படியே விட்டாச்சு. காரணம் என்ன, ரேஞ்ச் பவுண்டு தான். அதுக்கப்புறம் பாருங்கள், சென்செக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. அதாவது நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து கீழே க்ளோஸ் வைக்கலை, ஃபுல்லாக மேலே போயிருக்கு.
இங்கே பார்த்தீங்கன்னா கால் சைடில் மேலே போகும்போது புட் சைடில் கீழே வந்திருக்கு. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் மேஜர். இங்கே பாருங்கள், இந்த லைன் இங்கே கர்சர் வச்சுருக்கேன்னா இது வந்து 11:20, அதே 11:20 தான் இங்கேயும். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சு மேலே கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறமும் இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ கால் சைடு மேலே போயிருக்கு, புட் சைடு கீழே வந்திருக்கு. பட் நாம் வந்து ட்ரேட் எடுக்க சொல்லலை, சரிங்களா? ஸோ அதை விட்டுருங்க. இதே ஓல்டு சார்ட் படி பார்த்தீங்கன்னாலும் சேம் இதே தான். அதே 11:20க்கு இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் தொட்டுட்டு மேலே போகுது. சேம் புட் சைடில் தேர்ட் பாயிண்ட் தொட்டுட்டு கீழே வருது. ஸோ நம்ம சீசா படி மார்க்கெட் கரெக்டாக ஆக்ட் ஆகுது. சாரி, நிஃப்டி போடலையோ? ஓகே, நிஃப்டி வந்து போடல, பிகாஸ் அது வந்து ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்டு தான் இருந்தது, அதனால் போடல. அது எங்கேயுமே போகல. ஓகே, இப்போ ஆப்ஷன் செயின் டேட்டா எதுக்கு போட்டிருக்கேன்னா, நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி 2 டேஸ் வந்து ரேஞ்ச் பவுண்டோ இல்லை ப்ரீமியம் டிகே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ மார்க்கெட் முடியும் போது நமக்கு கரெக்டாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஏதோ ஒரு சைட் ரேலி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் காமிக்குது. காரணம் என்னன்னா, இங்கே பாருங்கள், மார்க்கெட் முடிஞ்சது 25,227. இதை ரவுண்ட் பண்ணிங்கன்னா 25,250 வரும். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரீமியம் ப்ரைஸ், எல்டிபின்றது ப்ரீமியம் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 250 முடிஞ்சிருக்கனால இதோட கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அட் த மணி ப்ரைஸ் பாருங்கள். இந்த சைடு 58, இந்த சைடு 54, அதாவது கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. அப்படியே இதுக்கு மேலே 1 மேலே வந்து 87, அதே மாதிரி இந்த 1 கீழே பாருங்கள் 82, இதுவும் ஈக்குவலாக இருக்குது. சேம் அவுட் த மணி பாருங்கள், இந்த 87க்கு ஈக்குவலாக 33 இருக்கா, அதே மாதிரி இந்த 81க்கு ஈக்குவலாக 36 இருக்குது. ஸோ இது வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ பேலன்ஸ்டாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து எந்த சைடு வேணாலும் மூவ் ஆகலாம். ஸோ நாளைக்கு ஒரு ஜாக்பாட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஜாக்பாட் இருக்கும், இல்லைன்னா மார்க்கெட் எங்கேயுமே நகராமல் டைட்டாக ஒரே இடத்துல இருந்து ப்ரீமியம் டிகே ஆகும். இதுதான் நடக்கும், சரிங்களா? அதாவது சரியான டிகே நடக்கும், மார்க்கெட் எங்கேயுமே நகராது, இல்லைனா மார்க்கெட் ஏதோ ஒரு சைடு பிச்சுக்கிட்டு போகும். இதான் நடக்கும். பட் சென்செக்ஸில் வந்து இன்னும் அந்த மாதிரி அமையலை. இங்கே பார்த்தீங்கன்னா 82,327, இதை ரவுண்ட் பண்ணிங்கன்னா 82,300 வருமா? இதோட அட் த மணி ப்ரைஸை பாருங்கள், இங்கே 400ம் ரைட் சைடில் 250 இருக்குது, 150 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கா? இதே அடுத்த ப்ரைஸுக்கு வந்தீங்கன்னா 82,400, இது கிட்டத்தட்ட 350-300 இருக்கா? ஸோ இங்கே வந்து 500 நம்பர் மேலேயும் 500 நம்பர் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தெளிவு கிடைக்கும். இப்போ 82,300 ரவுண்டாக வச்சுக்கிட்டு இங்கேருந்து 500 நம்பர் கீழேனா 81,800, இங்கே 768 இருக்குது. அதே 700 ருபீஸ் இங்கேருந்து கீழே இருக்கணும். 82,800ல் 520 தான் இருக்குது. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது, 240 பாயிண்ட். ஸோ சென்செக்ஸ் வந்து இன்னும் சரியாகலை. ஸோ நம்ம வெள்ளிக்கிழமை இருந்த டேட்டாவின் அடிப்படையில் சொன்னோம் ப்ரீமியம் டிகே நடக்கும்னு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் முடிகிறப்ப எல்லாமே ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ வெள்ளிக்கிழமை வந்து கால் சைடில் பயங்கர ஹெவியாக இருந்தது, புட் சைடில் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து ரெண்டையுமே ஈக்குவல் ஆக்கிட்டாங்க, சரிங்களா? டேலி ஆக்கிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, கால் சைடில் பயங்கரமான டிகே நடந்திருக்கு, புட் சைடில் ரொம்ப ரொம்ப மினிமமான ஏற்றம் நடந்திருக்கு. ஸோ பையருக்கான நேரம் இல்லை, ஃபுல்லாக செல்லர் தான். பட் இன்றைக்கி சரி பண்ணிட்டாங்க, சரிங்களா? அது என்னென்னா, இப்போ பாருங்கள், இது வந்து 25,200 கால் ஆப்ஷன் 87 இருக்கா, சரிங்களா? இது வந்து இன்றைக்கி. ஆனால் நேற்று எவ்வளோ இருந்திருக்குன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம டேட்டா வச்சுருக்கோம். இது பாருங்கள், நிஃப்டி ஆப்ஷன் டேட்டா ஃப்ரைடே அப்போ 25,200 கால் ஆப்ஷன் 87 இருந்த இடத்துல இப்போ 168 இருக்குது. அதாவது இது வந்து 168 இருந்தது, இன்றைக்கி 87 ஆயிருக்கு. அதாவது பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. இப்போ இதே பாருங்கள், 25,200 புட் ஆப்ஷன் 27 இருக்கா, ஆனால் இது எவ்வளோ ஆயிருக்குன்னா, இங்கே பாருங்கள் காட்டுறேன். $25,200 27லேருந்து 33,000, வெறும் 4 ரூபா தான் கூட்டியிருக்கு. ஸோ புட்டு ஏறுறது கம்மியாகவும் கால் இறங்குறது அதிகமாகவும் சொல்லியிருப்பேன், சரிங்களா? அதே மாதிரி இப்போ 25,200, அதாவது ஒரு இந்த மணி இந்த பக்கம் புட் சைடில் பார்ப்போம், அவுட் த மணியும் பார்ப்போம். கால் ஆப்ஷனில் 25,300 ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 37 இருக்குது, இங்கே 82 இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை எவ்வளோ இருந்துன்னு பார்ப்போம், 25,300, சரிங்களா? ரொம்ப போயிடுச்சு. ஓகே, இதான். ஸோ 25,300 94 இருந்தது, 94 இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குது, 37 இருக்குது. அதாவது 3ல் 2 பங்கு கம்மியாக இருக்குது, 1 பங்கு தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் 51 இருக்கா, எவ்வளோ ஏறிச்சு? இங்கே என்ன ஞாபகம் இருக்குது, 52 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது, 81 இருக்குது. அதாவது 30 ரூபா ஏறி இருக்குது, இந்த பக்கம் 60 ரூபா இறங்கியிருக்கு. ஸோ டபுள் த ப்ரைஸ் இறங்கியிருக்கு, கம்மியான ப்ரைஸ் தான் ஏறி இருக்குது. ஸோ இதுதாங்க நான் சொன்னது. ஸோ செல்லர் தான் அதிகமாக இருப்பாங்க, அதனால். ஸோ சொன்னபடி நடந்துருச்சு. இப்போ மார்க்கெட் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் எங்கேனாலும் நடக்கும்.
பறக்கும், இல்லைனா பயங்கரமான டிகேல இருக்கும். ஸோ நாளைக்கு நமக்கு ஒரு ஜாக்பாட் இருக்குது, பார்க்கலாங்க. ஸோ நம்ம சொன்னபடி ஃப்ரைடே சொன்னபடி இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருச்சு. பட் நான் இங்கே வந்து முன்னாடியே வந்து 12:40க்கே வந்து டுடே அண்ட் டுமாரோ பியூர்லி ஃபார் ஆப்ஷன் செல்லர்னு போட்டேன். இதை வந்து நான் வாபஸ் எடுத்துக்கிறேன். டுடே மட்டும்தான் ஆப்ஷன் செல்லருக்கான டே, டுமாரோ வந்து நமக்கான டே, ஆப்ஷன் பையருக்கான டே. அது 2 ஆப்ஷன் 50-50 தான். ஒன்று சைட்வேஸ் நடக்கும், பியூர் சைட்வேஸ் நடக்கும், இல்லைனா ஏதோ ஒரு பக்கம் ரேலி நடக்கும், ரேஞ்ச் பவுண்ட். அதாவது கால் ஆப்ஷனும் போகும், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஆப்ஷனில் வந்து ஏதோ ஒரு ஜாக்பாட் நடக்கும். சரிங்களா? அது ஜாக்பாட் என்று எப்படின்னா, இப்போயே நான் ஹிண்ட் கொடுத்துட்றேன். இப்போ மார்னிங் ஒரு சைடு வந்து கால் சைடு போச்சுன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து புட் சைடு போகும், இல்லை ஃபஸ்ட்டு புட் சைடு போச்சுன்னா செகண்ட் ஹாஃப் வந்து கால் சைடு போகும். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் 0 to hero டேக் பண்ணுங்கள், எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ்.